ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிலத்தில் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி சண்டே Q&A செஷன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் ஒரு 2-3 கேள்வி தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு கேமரா கீழே ஓட்டேன். லென்ஸ் உள்ளேயே ஒரு நல்ல வேலை கண்ணாடி உடையில, அது வரைக்கும் சரி. 40,000 இல்லாட்டி ஊன்னு இருக்கும். ஓகே, சரி. 2 கேள்வி தான் இருக்குதுன்னு பாருங்களேன். சொல்லப்போனால் ஒரு 4 கேள்வி. 2 சகோதரிமார்கள் கேட்ட கேள்வி. ஃபஸ்ட்டு ராதா கண்ணன் அப்படிங்கிறவங்க, என் மனதில் ஒரு கேள்வி அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவை பெண் ஒருத்தி, அவளுக்கு பிறர் தரும் துன்பங்கள், அவள் கேட்டு வாங்கி வந்த கர்ம வினையா இல்லது அது பிறர் செய்யும் பாவங்களா? இதில் வேறுபாடு உண்டா? அதை எவ்வாறு அறிவது? நான் அடிப்படை சோதனை படிக்க போகும்போது எங்கள் ஐயா இவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயன்னு சொல்கிறார். அவர் சொல்லுவார், ஒரு பலன் சொல்லிக்கிட்டே இருப்பார், இந்த கட்டத்துக்கு இது, இந்த கட்டத்துக்கு இது, இந்த கிரகத்துக்கு இதுன்னு. ஐயா இந்த கிரகம் இந்த கட்டத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு இருக்கா அப்படிம்பாரு. உங்களுக்கு இருக்கான்னு? ஆமாங்க தெரியும். அவனுக்கு இருந்தால் மட்டும்தான் அதுக்கு மட்டும் கேள்வி வரும். இத்தனைக்கு சொன்னனே கேள்வி வரலையே, இதுக்கு மட்டும் ஏன் வந்ததும்பார். நூல் மாறாமல் இன்ன நாள் வரைக்கும் இதை நான் அனுபவப்பட்டிருக்கேன். சரிங்களா? இது இந்த எவனோ ஒருத்தன் அடி வாங்கிட்டு தான் அடி வாங்கிட்டு எவனோ ஒருத்தனுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி தான் சகோதரி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மனசில் ஒரு கேள்வி, அப்பாவை பெண்ணொருத்தி, விளையாட்டுக்கு சொல்ல, விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன். பட் எனிவே, சரி. பிறர் அவளுக்கு பிறர் தரும் துன்பங்கள், அது அவள் கேட்டு வந்த கர்ம வினையா இல்லை அது பிறர் செய்யும் பாவங்களா? பிறர் செய்கிற பாவமாக நம்மளை பாதிக்கவும் கூடாது. ஆனால் ஒரு குடும்பம், ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று உள்ளே வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவரவர் கர்ம வினையும் வேலை செய்யும், பிறர் கர்ம வினையும் நம்ம வாங்கிக்குவோம். அதுதான் அதனால தான் அதுக்கு பேர் குடும்பம்னு சொல்லக்கூடியது இல்லையா? நம்ம முன்னமே ஒரு Q&Aல பார்த்தோமே, போன Q&A அதுக்கு முந்தின Q&Aலையும் நம்ம இன்ஃபேண்ட்டு தம்பி ஒருதலை காதலுக்காக கேட்கும்போது ஒரு பதிலை சொல்லியிருந்தேன். ஆணுங்கிற ஒரு சுயநலவாதி, பெண்ணுங்கிற ஒரு சுயநலவாதி, எல்லா மனுஷனும் சுயநலவாதி தான். சரி, இந்த 2 சுயநலவாதிகளும் ஒன்றா சேர்றாங்க, அதுக்கு பேர் தான் கல்யாணம். சரிங்களா? இப்போ சுயநலமும் ஒன்றா வேலை செய்யாது. அப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வர்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து சமமாக போவோம். சரி, எனக்கு இது பிடிக்கலையா, சரி பரவாயில்ல நான் பொறுத்துக்கிறேன், நான் சொல்லி பார்க்குறேன், இல்லை அப்படின்னா சரி நான் பொறுத்துக்கிறேன், இல்லை இப்போ உனக்கு பிடிக்கலையா, சரி நான் பொறுத்து, இப்படி போகிறாங்க. இப்போ என்ன ஆகுது, இது 2 பேர்த்துக்குள்ளே. ஆனால் ஒரு குடும்பங்கிறது வெறும் 2 பேர் கிடையாது இல்லைங்களா? அப்பா அம்மா இருப்பாங்க, மாமனார் மாமியார், அப்புறம் உடன் பிறந்தவர்கள், உற்றார் சுற்றம், நிறைய பேர். அப்போது இந்த விட்டு கொடுக்கறதுங்கிறதுனுடைய சர்க்கிள் பெருசாகும். பட் அது ஒரு வகையில் நன்மை தான். ஏன்னா மனிதர்கள் அப்படிங்கிறவங்க சோஷியல் அனிமல்ஸ், கூட்டாக இருந்தால் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதில் ஏற்ற இறக்கங்கள் உண்டு. நிலவுக்கு நிலவு வாசப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும், ஒரு குடும்பம் இந்த கூட்டுனாலேயே சீர்கிடக்கூடிய குடும்பங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் காலங்காலமாக பார்த்துக்கிட்டு வர்றது தான், ஒன்றும் புது கதை ஒன்றும் கிடையாது. அப்போது இதுபோல் இருக்கும் பொழுது அவரவர் இப்படி ஒரு டெம்ப்ளேட்டில் போய் ஃபிட் ஆகணுங்கிறது அவரவருடைய கர்ம வினையாக இருந்தாலுமே, அந்த டெம்ப்ளேட்டில் ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் கூட இருக்கிறவர்களுடைய கர்ம வினையும் சேர்த்து நம்ம வாங்கிக்குவோம். அதுவும் நடக்கும். சரிங்களா? என்ன தான் இண்டிவிஜுவலாக அவங்களுடைய கர்ம வினை அங்கே கழியுது அப்படின்னு சொன்னாலும் அதில் ஒரு பகுதி நான் வாங்கிறோம். என் கணவர் படக்கூடிய தன்மை, அது அவர் செஞ்ச ஒரு செயலுக்கு உண்டான வினை தான் அவர் அனுபவிச்சுட்டு இருக்காருங்க, உண்மை தான். ஆனால் என் கணவர் அப்படி அந்த பேச்சு வரும் இல்லையா? என் மனைவி இல்லையா? பின்ன என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி, இப்படி வருவான். அப்போது அவன் வினையத்தான் அனுபவிச்சுட்டு இருக்கான், உனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நீ என்ன சொல்கிற, ஒரு பந்தத்தை உண்டு பண்ணிட்ட. அந்த பந்தம் உண்டு ஆன காரணத்தினால பிறர் துன்பம் தன் துன்பம் போல் அது மாறி போயிடுது. இப்போ என்ன ஆயிடுது, அவங்களுடைய வினையை நாமளும் ஷேர் பண்ணுறோம். இது ஒரு குடும்பத்தில் சராசரியாக நடக்கிறது தான். ஒரு சன்னியாசிக்கு மட்டும்தான் இது எதுவுமே பாதிக்காது. ஒரு ஜீவன் முக்தராக வாழக்கூடியவருக்கு மட்டும்தான் இது எதுவுமே பாதிக்காது. நான் ஜீவன் முக்தராக வாழ்கிறேன்னு நினப்பில் மட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் இது பாதிக்காது. அது பொய் வேஷம், தனக்கு தானே ஏமாற்றிக்கக்கூடிய பொய் வேஷம். அப்படி இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். உண்மையாலுமே ஒரு ஜீவன் முக்தராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இது பாதிக்காது, மற்றபடி எல்லாருக்குமே பாதிக்கும். ஏன்னா சராசரி மனித வாழ்க்கையில் இருக்கும், நமக்கு இன்னும் மனதில் அந்தளவுக்கு புரிதல் அப்படிங்கிறது இல்லைங்களா? ரமணர் உட்காந்துட்டு இருந்தார், அவங்க அம்மா கொய்ய முறையாக அழுதுகிட்டு இருந்தாங்க. அவர் ஒன்றும் மண்ணில் பேசாமல் இருந்தார். ஏன் அப்படி பேசாமல் இருந்தீங்கன்னு ரொம்ப நாள் கழிச்சு கேட்கும்போது, நான் சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கிற மனோநிலையில் இல்லை, விட்டுட்டேன் அப்படின்னார். நம்ம விடுவோமா? அது அவருடைய மனோநிலை, இது நம்மளுடைய மனோநிலை, அவ்வளோதான். அப்போது ஒரு பெண் துன்பப்படுகிறாள் அப்படின்னு சொன்னால், அந்த பெண் இப்படி ஒரு டெம்ப்ளேட்டில் உட்காரணுன்னு அவருக்கு இருக்கும், கூட பிறனுடைய வினையும் தான் வாங்கிக்கணுன்னு இருக்கும். இப்போது வேறு ஒரு முடிவுகள் வந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ஒரு குடும்பம்தான் போய் அந்த பொண்ணு உட்காரணுங்கிறதுக்கு ஏதாவது இருக்குமா? இல்லையே, மற்ற வாய்ப்புகள் வந்திருந்திருக்கும்.
மற்ற நல்லது ஒரு வாய்ப்புகள் வந்திருந்திருக்கும். ஏதோ ஒரு காரணகட்டங்கள்னால அது தள்ளி போயிருந்துருக்கலாம். நீங்களே அதுக்கு தள்ளி போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இப்படி தான் போய் உட்காரணும்னு இருந்திருக்கல. எத்தனையோ வாய்ப்புகள் வந்தையும் அதெல்லாம் தாண்டி போய் எனக்கு வெட்டின கூலி அங்கே தான், நான் அங்கே தான் அதுவும் தலைகீழாக தான் குதிப்பேன்னு நாங்கள் போகிற ஆட்கள் எத்தனையோ பேர் உண்டு இல்லைங்களா? ஒரு சிலர் தானே வெட்டிட்டு உட்காந்துக்குவாங்க உள்ள. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. நம்ம ஒரு குடும்பம்னு ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கர்ம வினை, அடுத்தவங்களுடைய வினை இதெல்லாம் பேச முடியாது. இன்ப துன்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். அதனோடு சேர்ந்து வாழத்தான் வேணும். முடியலன்னா யார் மனதும் நோகாமல் புண்படாமல் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்தேன்ப்பா, முடியல, சரியா, நான் என்னுடைய பொழப்பை நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு, அது ஆணோ பொண்ணோ யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க. பொறுமையாக சொல்லிவிட்டு பேசாமல் அந்த இடத்த விட்டு விலகிடுறதுங்கிறதா மரியாதை. இவ்வளவு நாள் இருந்தோம், உறவுக்கு நான் மரியாதை கொடுத்தேன், உங்களுக்கு அதுக்கு உண்டான மரியாதையை அனுபவிச்சுக்க தெரியல. ஆனால் நான் இன்றைக்கு வரைக்கும் அதை மதிக்கிறேன். அந்த காரணத்தினால என்னால் உங்களுக்கு ஒரு காலத்தில் எந்த துன்பமும் வராது. அந்த ஒரு மரியாதையோடு நான் அந்த இடத்துலேருந்து விலகிக்கிறேன். பேசாமல் விலகிருங்க. 2 பார்ட்டிக்குமே சுமூகமாக முடிஞ்சு போகும். இருந்துட்டு அட்டி தட்டி போட்டு அது 2 பேரும் அப்படி ஒரு மாதிரி ஆகி, ஆனால் அப்படியும் காலத்தை ஓட்டுறவங்க உண்டுங்க. வைராக்கியம் புட்டிச்சிட்டு அப்படியும் காலத்தை ஓட்டுறவங்க உண்டு. இந்த கேட்டகரியில் நீங்கள் எதுக்குள்ளே வேணாலும் நீங்கள் ஃபிட் ஆகிக்கிங்க. ஸோ அப்படி தான் ஓடுதுன்னு வச்சுங்களேன். இதுக்கு பின்னாடி கர்ம வினையா இல்லை நான் முன் செஞ்ச பாவமாக புண்ணியமானு கேட்குறதுலலாம் ஒரு பயணம் இல்லை. தெரியாது, யாருக்கு தெரியும்? ஞானிக்கு தெரியும். இன்றைக்கி எந்த ஞானி இருக்கிறத சொல்கிறதுக்கு? நான் இல்லைப்பா ஞானி. என்னால் இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை. ஸோ அதனால் இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்கன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. சுமூகமாக வாழ்கிறேன்னா வாழுங்க, கஷ்டப்பட்டு வாழ்கிறதுனாலும் வாழுங்க. இல்லாட்டி சரி ஆனதாச்சு, சந்தோஷமாக இருங்க, நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு பேசாமல் கிளம்பி வந்துடுங்க. இதில் எது வேணாலும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் உங்களை. அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். ரைட், ஓகே. பிரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒருத்தங்க கேட்குறாங்க. என்னென்னா, இவங்க கூட ஒரு விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தேன். இவங்க இந்த கேள்வி கேட்டோன்னே கீழே ஒருத்தர் முக்கிய ஒரு 2 பேராகிராஃப்க்கு கமெண்ட்டு ரிப்ளை போட்டிருந்தார். கேள்விகளுக்கெல்லாம் பதில் போட்டிருந்தார். கீழே அந்த இவங்க போட்டிருந்தாங்க, 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்கள் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழே போட்டேன். அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு 10,000 ரூபா போட்டு விடுங்க, 3 கேள்வி என்ன 2 கேள்வி சேர்த்து வேணாலும் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 வருஷம் பொறுமையாக இருங்க, நான் வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்றேன், அதுக்குள்ளே சேனலை க்ளோஸ் பண்ணிடாதீங்கன்னு சின்ன பொண்ணு இருப்பாங்க போல். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக தான் போட்டேன். பரவாயில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொன்று, ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய தேவைக்கு போகும்பொழுது அது அணுகக்கூடிய முறைங்கிறது ஒன்று இருக்குது. இன்றைக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் பாடப்படி சொல்லித்தராங்களா இல்லை அப்போ நம்ம தான் சொல்லித்தராங்களான்னு தெரியல. ஒருத்தர்கிட்ட ஒன்று போகிறோன்னா அணுகக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது. அதன்படி போகும்பொழுது தான் நமக்கு வேண்டுனது கிடைக்கும். நாம் நினச்ச மாதிரி நான் அப்படி நினச்சி சொல்லலைங்க அப்படியெல்லாம் அந்த பாய்ச்செல்லாம் பழிக்காது. இறங்கும் போதே கரெக்டான அணுகுமுறையோடு தான் இறங்கணும். நான் அப்படி நினைக்கலிங்கன்னெல்லாம் பேச முடியாது. சரி இருக்கு. ஏன் இது பழைய கேள்வி, ஏன் சாதுக்கள் எல்லாம் ஆண்களாகவே இருக்கிறாங்க? பாஸ்ட் ஹிந்து ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சர், சம் தே டிட் நாட் அலோவ் இன் ஹிந்துவிசம் கல்ச்சர். இது கல்ச்சரா கர்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பீப்புளுங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள். பெண் சித்தர்கள், பெண் சாதுக்களை பற்றி எல்லாமே இருக்குது. கூட்டம் அதிகமாக எங்கே இருக்குது? ஆண் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஏன் இருக்குது? ஏன்னா அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் அப்படி. ரொம்ப சிம்பிள். ஒரு பிள்ளையை கொண்டு போய் கல்யாணமெல்லாம் முக்கிய வேண்டாம், ஒரு அப்பா அம்மா, ஒரு அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிங்கிற அந்த ஒரு சூழல், சராசரி ஒரு சின்ன ஒரு பொண்ணுக்கு சரிங்க, நல்ல பக்குவங்க, இளமை வருதுலேயே நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு பக்குவம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை இதெல்லாம் தான்ப்பா உண்மை, இதெல்லாம் உண்மை புரிஞ்சுக்கிட்டியா, இதெல்லாம் வெறும் மாயத்தோற்றம், நீ விலகி இருப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு சராசரியான ஒரு பொண்ணுனால் விலகி இருக்க முடியுமா? இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்கல இல்லைங்களா? சரிப்பா, வாழ்க்கையே ஆரம்பிக்கல, அந்த பிள்ளைக்கு ஆசாபாசம் இருக்காதா? இன்னும் பக்குவம் இருந்தாலும் ஆசாபாசம் இருக்காதா? சரி, ஒரு 50, 55 வயது, 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், அவங்க வாயில் இது வரைக்கும் 100 தடவை சொல்லியிருப்பாங்க, நான் எல்லாத்தையும் விட்டு போனால் தான் நான் நிம்மதியாக இருப்பேன், எங்காவது ஒரு மடத்துக்கு போய் உட்கார்ந்துடலான்னு நினைக்கிறேன், அனாதை ஆசிரமத்துக்கு போய் உட்கார்ந்துடலான்னு நினைக்கிறேன், எங்காவது கோயில் குளத்தில் உட்காந்து பேசாமல் உட்காந்து அமைதி. இது எல்லா அம்மாமார்களும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இல்லைங்களா? இத்தனையும் சொன்னாலும் எங்கள் அந்த அம்மாமார்களை வெளியே போய் சொல்லுங்க பார்க்கலாம். பாதுகாப்புங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. சரிங்க, அந்த ஃபேக்டரை கூட நம்ம வச்சுக்குவோமே, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்க,
ஒரு மடம், அந்த மடம் நல்ல பாதுகாப்பான ஒரு இடமா இருக்குது, அந்த இடத்துக்கே அவங்க போகிறாங்கன்னு சரி போவாங்களான்னு கேளுங்களேன், போக மாட்டாங்க. இதே ஒரு ஆம்பளை போச்சு இல்லைங்க பார்க்கலாம், அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. பட் அந்த ஆம்பளைக்கு அந்த வெறுப்பு விரக்தி அப்படிங்கிறதுனுடைய ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் டச் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், பெசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். பெண்களுக்கு அந்த அந்த பாயிண்ட்டுங்கிறது வந்து ஆனை காட்டில் ரொம்ப தூரம் இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரம் அவங்களால ஒரு விரைவில் ரீச் ஆகவே முடியறதில்ல. அதனால தான் ஆண்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது. உண்மை நிலை புரிஞ்சிருச்சா, இவ்வளோதானா, ச்சே இதுக்காகவா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இதெல்லாம் அற்பமான ஒன்றுக்காக நான் போய் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த உண்மை நிலையை அவனால் உணர்ந்துட முடியும் டக்குன்னு. ஏன்னா அவனுடைய அந்த மேனுஃபேக்சரிங் வந்து பந்த வாசங்களுக்குள்ளே பிணைக்கப்பட்டது கிடையாது, எல்லாம் லாஜிக்கல் திங்கிங் மட்டும்தான் இருக்கும். பெண்களுக்கு அப்படி இல்லை. பெண்களுக்கு பூரா பந்த வாசங்களோடு பிணைக்கப்பட்டது. ஒரு பிரெயின் பற்றி சொல்லி ஒரு வெள்ளைக்காரர் ஒரு வீடியோ போட்டார். அதில் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். ஆண்கள்கிட்ட ஏதாவது ஒரு நிகழ்வை சொல்லி கேட்டிங்கன்னா அவன் மறந்துடுவான். அது சும்மா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியா நடந்ததா அப்படிங்கக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு. அதே பொம்பளைகள்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 1900 ஒன்றுமில்லாத காலத்தில் இந்த நேரத்தில் இந்த நொடி பொழுதில் அவன் இதை தான் பேசினான்னு எடுத்து சொல்லுவாங்க. ஏன் சொல்ல முடியுது? விளையாட்டுக்கு பேசுகிறது ஒன்றும் இல்லை. ஏன் அவங்களால முடியுது? ஏன்னா ஆண் எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு காரணமாக அந்த ஒரு விஷயமா அதை இப்போ முடிச்சுட்டா அடுத்தது போயிட்டே அப்படின்னு போயிட்டே இருப்பான். அது ஞாபகம் வச்சுக்கணும். நான் அவசியம்னு ஒன்று இருந்தால் மட்டும் அதை எடுத்து தூக்கி மண்டையில் ஸ்டோர் பண்ணிக்குவான். அதுவும் கொஞ்சம் நேரத்தில் இப்படி யோசிச்சா மட்டும்தான் ஒன்று ஞாபகம் வரும். பெண்கள் எல்லாத்தையும் உணர்வோடு கொண்டே நிறுத்திடுவாங்க. இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தன்னுடைய உணர்வு அந்த இடத்துல எப்படி இருந்து நிறுத்திடுவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவைப்படக்கூடியதில் ஒரு செகண்ட் அந்த உணர்வு அவங்களுக்கு மேலிட்டு காட்டிடும். மூளையினுடைய வேலை என்ன, எல்லா டேட்டாவையும் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறது தான். அது மேலிட்டு காட்டிடும், அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். இவ்வளோதான். இந்த உணர்வுங்கிற இது 2 பேர், இது பெண்ணுடைய மேனுஃபேக்சரிங் எப்படி, இது ஆணுடைய மேனுஃபேக்சரிங் அப்படி. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் அப்போ இதில் இதில் அடுத்த ஆள் பெட்டர்னு சண்டைக்கு வருவாங்க. இதில் எது பெட்டரெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அப்படி தான். அதனால் இவர்களால் எளிதில் விலக முடியுது, இவர்களால் எளிதில் விலக முடியறதில்லை. இவ்வளோதான். அப்போ இவர்கள் எப்படி அந்த நிலை அடைவார்கள்? அதற்கு தான் பக்தி மார்க்கம், பூஜை முறைகள், புனஸ்கார முறைகள், விரத முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய அந்த உடல் வந்து அந்த இடத்துல அந்த தியான நிலையிலேயே இருக்கிறதுக்கு அந்த விரத முறைகளோ கட்டுக்கோப்பான இருக்கக்கூடிய முறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க வந்து அந்த ஒரு வயது வரும்பொழுது அவர்கள் மனம் பக்குவமாக இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவர்களுடைய மனோநிலை பக்குவமாக இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ பெண்மார்கள் அதுக்கு அந்த பக்குவம் இன்றைக்கி இருந்தாங்கன்னு தெரியல. அதான் கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிறது எல்லா லெவல்லையுமே நடந்து போச்சு. ஸோ இந்த காரணங்கள்னால தான் வந்து ஆண் கூட்டம் அதிகமாகவும் பெண் கூட்டம் கம்மியாகவும் இருக்கிறதுக்கு உண்டான காரணம். அதுலேயே புரட்சி பண்ண பெண்கள்லாம் உண்டு. ஔவையார் இல்லையா, காரைக்காலம்மையார் இல்லையா, இவங்க சபரிப்பாட்டி இல்லையா, இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு. இவங்க நார்வேலில் ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அந்த அம்மா பேர் மறந்துட்டு எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். ஸ்பிரிச்சுவல் பீப்புளில் அந்த வீடியோ இருக்குது எல்லாமே. அப்புறம் அடுத்த ஒரு கேள்வி அவங்களே கேட்குறாங்க, ஏன் வந்து சாதுக்கள் லவ் மேரேஜோ இல்லை பொதுவாகவே கல்யாணம் அப்படிங்கிறத பண்ணிக்கல, ஆர் கேம் அவுட் ஃப்ரம் ஓகே கல்யாணம் ஆயிருந்தாலும் அவங்க வந்து ஏன் அதிலிருந்து விலகி வந்தாங்க கான்சன்ட்ரேஷனுக்காகவா அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு லவ் மேரேஜோ ஏன் பண்ணிக்கலன்னு சொன்னால் அது அவங்களுக்கு தேவையில்லை. இயற்கையாகவே அவர்களுக்கு அதில் ஒரு தேவைங்கிறது இல்லை. திருமணங்கிற ஒரு வந்தது அப்படிங்கிறதுக்குள்ளே முதல்ல எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா. இதையும் போன ஒரு வீடியோவில் 2 வீடியோ முன்னாடி சொன்னேன். அதில் அது Q&Aல பாருங்கள், போன Q&Aவோ அதுக்கு முந்தினிலையோ சொல்லியிருக்கேன். ஸோ அந்த தேவைகள் அப்படிங்கிறது அவர்களுக்கு இல்லை. இது தேவைங்கிறது உடல் தேவை மட்டும் இல்லை. என்ன இன்றைக்கி அது மட்டும்தான் கவனத்தில் இருக்குது. அது 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 ஒன் ஆஃப் தி திங். அதுவும் எதற்காகன்னு அந்த வீடியோலேயே சொன்னேன், போன 2 வீடியோக்குள்ளே இதுலேயே ஒன்று சொன்னேன். அப்போ இதுபோல் எந்த தேவைகள் இருந்தாலும் அது அவர்களுக்கு தேவையில்லை. அதனால் அவர்களுக்கு திருமணத்தை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஏன் திருமணத்தை விட்டு வெளியே வந்தாங்க, பண்ணியிருந்தாலுமே அதிலிருந்து வெளியே வந்தாங்கன்னா, எஸ் ஒரு சில நேரங்களில் இருக்கும் இடத்திலிருந்தே நாம் முக்தி அடையலாம், பக்குவப்படலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே வந்து அது தோதுவானதாக இருப்பதில்லை. ஒரு சிலர் வெளியே வந்தால் தான் அவர்களுக்கு அந்த ஒரு ஃபோக்கஸ், அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்குதுன்னு இருக்குது. அதில் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். பின்ன அவர்கள்ட்ட போய் கேட்கும் பொழுது இருக்கிற இடத்துலேருந்தே அடைஞ்சிருக்க முடியாதான்னு கேட்டால் ஆமாம்பாங்க. புத்தர் பெரிய எக்ஸாம்பிள், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்னால வெளியே வந்தவர்களும் உண்டு, திருமண பந்தத்திலேயே இருந்து முக்தி பேர் பெற்றவர்களும் உண்டு. இவர்களை பற்றியும் ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது, சரிங்களா. லக்ஷ்மி நாராயணன், அதுக்கப்புறம் ஏன் லக்ஷ்மி நாராயணன் சிவபார்வதியெல்லாம் திருமணம் செய்திருக்கிறாங்க, அவங்க எனர்ஜி தானே. இந்த ஸ்டோரியெல்லாம் வந்து ஒரு ப்ரூஃப். டெம்பிளில் கூட ஹஸ்பண்ட் லைஃப், லவ், மேரேஜு, ஒரு பந்த பிணைப்புகளுக்குள்ளெல்லாம் இருந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல.
கிருஷ்ணா வந்து ராதா இறந்ததுக்கு அழுதாருன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் டிவைன் பவர் தானேன்ட்டு பாருங்கள். சிவன் பார்வதி திருமால் திருமகள் சொல்கிறது எல்லாமே அது அது வந்து அந்த சக்தி நிலையை வந்து சொன்னால் புரிஞ்சிக்க முடியாதவர்களுக்காக கதை ரூபமாக சொன்னது. சிவம்னு சொல்லக்கூடியதற்கு உருவம் இருக்காது, லிங்க வடிவம் தான் இருக்கும். சக்தின்னு சொல்லக்கூடியதற்கு உருவம் இருக்கும். அதற்குண்டான அர்த்தம் என்ன? சிவங்கிறது அனைத்துமானது. சிவங்கிறது அனைத்துமானது, அதற்கு தன்மை இல்லை. அதனால தான் தன்மை இல்லாத முழுக்கட்டீர்னு இருக்கக்கூடிய, எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், அப்படி இருக்கக்கூடிய லிங்க வடிவம் கொடுத்தாங்க. அதிலிருந்து தோன்றியது ஒரு பாகமாக, அதிலிருந்து தோன்றியது சக்தி. சக்தின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு உருவம் இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட சக்தின்னு சொன்னோன்னா உங்களுடைய கற்பனை எங்கே போகும்? ஏதோ ஒரு வெள்ளை நிற ஒளி, அதுக்காக அது போகும் இல்லையா, கடைசிக்கு அதாவது போகும் இல்லையா. அப்போது அதுக்கு ஒரு தன்மைங்கிறது உருவாயிடுச்சு. தன்மையற்றதிலிருந்து தன்மைங்கிறது ஒன்று வந்தது. அந்த தன்மைங்கிறது ஒன்று வந்ததை எப்படி காட்டணும்? உருவப்பட்டுருச்சு, அதுக்கு தன்மைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அப்போ சக்திங்கிறதுக்கு உருவப்படுத்தி காட்டினாங்க. அதனால தான் இறையனார் வந்து லிங்க ரூபமாகவும் தாயாரை என்றைக்குமே வந்து உருவமாகவே காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் தாத்பரியமாக கொண்டு வந்தது. சரிங்களா. பின்ன வைணவம் அப்படிங்கிற சமயம் தலை தூக்கும் பொழுது திருமாலுக்கும் அதே பரந்தாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேர் கொடுக்கப்பட்டு, அவனும் பரந்தாமனுடைய நிலை எப்படி இருக்கும்? உலகங்களையும் தன்னுள் ஆழ்பவன் இருக்கும். அவர் எப்படி இருப்பார்? சயன கோலத்தில் இருப்பார், பெசாமல் இருப்பார். அவர்கிட்ட ஆடல் அசைவு ஒன்றும் இருக்காது, சிவதன்மை. அங்கேயும் பாருங்க, திருமகள் அவருடைய பாதத்தில் இருப்பாள். அப்படின்னா என்ன? கால் பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கணவனுக்கு அடங்கி இருக்கணும் பெண் அப்படின்னு சொன்னால் அது அதற்காக சொல்லப்பட்டதில்லை. அது பின்ன அப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்கன்னு பாருங்களேன். அந்த இடத்துலையும் அவ்வளோ பெரிய அந்த அசைவற்ற அந்த ஒரு சக்திக்கு உள் கட்டுப்பட்டு நிற்பது தான் அந்த பெண்ணான சக்தி ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அதுலேயும் இன்னும் நுணுக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த திருமாலுக்கே சக்தியை கொடுக்கக்கூடியது திருமகள் தாங்கிற ஒரு இதுவும் உண்டு. அதே சிவன் பார்வதி கதையில் வாங்க, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கலையே, யார் பெரியவன்? கடைசியில் 2 பேரும் ஒன்று தானே. இதே வைணவத்தில் வாங்க, இவங்க 2 பேர் நான் பெரியவன் நீ பெரியவன், கடைசியில் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும். எல்லா கதையும் ஒன்று தான், பேரும் உருவம் தான் மாறி இருக்குது, மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். சரிங்களா. ஸோ இதெல்லாம் தாத்பரியமாக சொல்லப்பட்டது. பின்ன கிருஷ்ணர் நீங்கள் எடுத்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு நல்ல தெளிந்த ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலை ஆன்மா தான். ஆனால் என்ன தான் இங்கே வந்தாலுமே ராதா வந்து உண்மையாலுமே கிடையாது. ராதா ஒரு மாயை தான். ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது தெரியுங்களா, அது தெரியுமா? ராதா வெறும் மாயை தான் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்த உடல் அளவில் சராசரியாக வாழ்ந்தாலும் இந்த உடல் அளவில் இருக்கக்கூடிய உணர்வுகள் ஒரு முக்தி நிலை பெற்றவர்களையும் ஒரு நேரத்தில் பாதிக்கும் அப்படிங்கிறது உண்டு தான். யோக வாசிஷ்டமில் வசிஷ்டர் சொல்கிறார் இல்லையா, சிரிப்போ அழுகையோ துக்கமோ காமமோ இல்லையா, எல்லாமே இந்த உடலுக்குள்ளே இருக்கும்போது அது வரும், விச் இஸ் ஓகே. பட் அவர்கள் அதோடு பிணைக்கப்பட்டு இருக்க மாட்டார்கள். அதுதான் முக்தி பெற்றவர்களுக்கும் நம்ம போல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் வித்தியாசம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா. ஸோ இதெல்லாம் 99% முழுக்க ஒரு தாத்பரியமாக சொல்லப்பட்டது. இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட். இன்றைக்கி அதை கதையாக மட்டுமே பார்க்குறோம். பாடம் சொல்லி தரக்கூடிய பெரியவர்களும் அது கதை ரூபமாக மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, அதற்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கங்களை சொல்கிறதில்ல. ஏன்னா இந்த கதை வந்து இன்றைக்கி மதத்தை தாங்கி பிடிப்பதற்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக மாறிடுச்சு. உண்மையை தாங்கி பிடிக்கிறதுக்கு உண்டான ஊன்றுகோலாக யாருமே அதை கற்றுத்தருவதில்லை, தெரிந்தாலும் வெளியே சொல்லுவதற்கு தயாராக இல்லை. அன்ஃபார்ச்சுனேட். தட் இஸ் ஓகே. அப்படி தான் இருக்குது. நம்ம அப்படி ஒரு கால சூழலில் தான் வாழ்கிறோம் இல்லைங்களா. சரி, இதான் இன்றைக்கு உண்டான கேள்விகளும் அதற்குண்டான பதில்களும் பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிறுத்துங்கள். நான் உங்களுக்கு தண்டனை பண்ணி நன்றி.